ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் தான். மோஸ்ட்லி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஆர்பி மூலம் கிட்டத்தட்ட 19,260 போஸ்டிங் வந்து நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா 110 விதியின் கீழே டிஆர்பி மூலிமா 19,260 போஸ்ட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 46,584 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 17,595, அதுக்கடுத்து மெடிக்கல் ரெக்கமெண்ட் போர்டு பார்த்திங்கன்னா 3,041, டிஎன்யூஎஸ்ஆர்பி சீருடை பணியாளர் பார்த்திங்கன்னா 6,658 போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் டிஆர்பி பற்றி எந்த ஒரு நியூஸும், அதாவது பிஜிடிஆர்பி பற்றி எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 110 விதியின் கீழே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாமே நியூ போஸ்டிங்காக அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய போஸ்டிங்காக அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஏன்னா இப்போ வந்து டிஆர்பியில் பார்த்திங்கன்னா 4,000 போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க. 3,000 போஸ்டிங் வந்து நமக்கு யூஜிடிஆர்பியில் சொல்லியிருக்காங்க. 1,700 போஸ்டிங் பார்த்திங்கன்னா செகண்டரி டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஜி போஸ்டிங் தான். அதுதான் இன்னும் நமக்கு வந்து கால்ஃபரை எதுவும் ஆகலை. நம்ம கமெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் நவ் டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜூன் நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக திஸ் இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரியான தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டினியூவாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்க. மைண்ட் செட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 லாஸ்ட்டில் வருமா அல்லது 2025 ஃபஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளார நிரப்பிடுவோம், 18 மாதங்களில் நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து நீங்கள் 2026ஓட எலெக்ஷனை வந்து மைண்டில் வச்சு தான் அதெல்லாமே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எதை அடிப்படையில் வச்சு வேணாலும் சொல்லட்டும், நமக்கு தேவை போஸ்டிங், சரிங்களா? அதனால் நம்மளுடைய பாசிட்டிவை மட்டும் பார்ப்போம். அவங்க வந்து எலெக்ஷனுக்காக கால்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை வேறு எதுக்காக வேணாலும் கால்ஃபர் பண்ணிவிட்டு போகிறாங்க. நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம், நம்ம வந்து டிஆர்பியில் பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க, நான் யூஜிடிஆர்பியோட அந்த எஃபெக்ட் என்ன எனக்கு போகலை, நான் எப்படி பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மோஸ்ட்லி அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இது பண்ண முடியாது. அது எல்லாமே ஒரு அட்வான்ஸாக ஒரு எதுனா சொல்லுவாங்க, தோல்வி வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பேசிக்காக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அதை விட அட்வான்ஸாக நமக்கு வந்து இந்த போஸ்ட்டை விட ஒரு பெட்டரான போஸ்ட் நமக்கு வந்து கிடைக்க போகுது, பிஜியில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். ஸ்லோவாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இது பண்ணுங்கள். நமக்கு கமெண்ட்லுமே இன்னும் ஒரு சில பேர்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். டிஆர்பி வந்து வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் உண்மை தான், சரிங்களா? திடீர்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எந்த ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான எந்த அறிவிப்பும் இருக்காது. நமக்கு நோட்டிஃபிகேஷனே பிடிஎஃபாக வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தகவலை நம்மளை விரைவில் பார்க்கலாம். அதனால் நம்மளுடைய முயற்சியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. படிக்கிற டைமிங் வந்து அதிகப்படுத்துங்க. ஒர்க்கிங் போகிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம மட்டுமே படிக்கல, நிறையா பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இயர் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு போட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஏன்னா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஒரு சில இடத்துல ஒய்ஃப் படிச்சுட்ருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு சில இடத்துல படிச்சுட்ருப்பாங்க. 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா கரண்ட் இயரில் முடிச்சவங்களாம் நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு இது வீடியோவிலே சொல்லியிருப்போம், யூஜிடிஆர்பி ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியும், சிவி கேண்டிடேட் வந்து 2022 கேண்டிடேட் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே முயற்சி தான், சரிங்களா? ஏன்னா 2013 பாஸ் பண்ண 15 பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அப்போ எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு, முயற்சி, இது எல்லாமே தான். ஸோ
அதுக்காக நம்ம வந்து நீங்கள் இப்போ தான் முடிச்சிங்க, நீங்கள் வந்து எங்க கூட போட்டி போடக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே போட்டியாளர்கள் தான் சரிங்களா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நியூ அப்டேட்டடு எக்ஸாமை பற்றி எதனாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ சார் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பாசிட்டிவ் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க மற்றவங்க எல்லாமே. இந்த மாதிரியான ஒரு சில மெசேஜஸ் எல்லாமே மற்றவங்களுக்கும் வந்து என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தகவல் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து எதனாச்சும் டிஆர்பி சம்மந்தமாக ரிலேட்டடான மெசேஜஸ் எதனாச்சும் கிடச்சிச்சின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது வந்து என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் இருந்தாலும் நம்மளுடைய படிக்கிறது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு அரசு பணிக்கு போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிங்க. டைம் கிடச்சிது அப்படின்னா நமக்கான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இதை படிச்சுட்டு இருங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு மைண்ட் செட் எல்லாமே மாறும் சரிங்களா. இப்போ சொன்னாங்க அப்படின்னா உடனே படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வேறு எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓவராலாக 19,000 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து டிஆர்பியில் அதிகப்படியான போஸ்டிங் கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 3000 4000னா இதெல்லாமே அதிகப்படி. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரியான அளவுக்கு கால்ஃபர் பண்ணல. கால்ஃபர் பண்ணாங்கன்னா 2000 2300 1300 ஒரு சில டைம் மட்டும்தான் 3000 அந்த மாதிரிலாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதிகமாக கால்ஃபர் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா மேட்சஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.